வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம ஒரு வெப் சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதோட பேரு கடான் அப்படின்றது. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இந்த வெப் சீரிஸ்ல ஏற்கனவே ஒரு பார்ட்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இதை பார்த்தா தான் உங்களுக்கு கதை புரியும். இது வரைக்கும் அதை பார்க்கலன்னா நான் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பா அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. பார்த்தவங்க மேற்கொண்டு கண்டினியூ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோலயே நீங்க யார் மேல சந்தேகப்படுறீங்கன்ற மாதிரி கேட்டிருப்பேன். ஆனா யாருமே யாரையும் மென்ஷன் பண்ணி சொல்லல. இந்த பார்ட்ல கில்லர் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி கதெல்லாம் விட்டுட்டு இருக்க கூடாது. நான் கண்டுபிடிக்கிறதா இருந்தா ஃபர்ஸ்ட் பார்ட்லயே கண்டுபிடிங்கன்ற மாதிரி தான் உங்ககிட்ட கேட்டிருப்பேன். சரி, இப்ப கூட ஒன்னும் கெட்டு போல. யாரு கில்லரா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எக்ஸ்பிளனேஷனை கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடியே சொல்லுங்க. அதே மாதிரி காரணத்தையும் சொல்லுங்க. மேற்கொண்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஒரு உருவம் நடந்து போனது சிசிடிவில பதிவாயிருந்தது பாத்தீங்களா? அந்த விஷயத்தை இந்த பிரக்யாவும் காட்டணும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஹீரோ கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. சார் நல்லா பாருங்க, கண்டிப்பா அது ஆன்மா தான். பத்ராவோட பேய் தான் இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கு. பத்ரா இப்படிதான் ஹைட்டா இருப்பான்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்கிற ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? போலீஸா இருந்துட்டு பேய் பிசாசுன்னு சொல்ற. இதை பேய் பண்ணல, ஏதோ ஒரு மனுஷன் தான் பண்ணிட்டு இருக்கான். சீக்கிரமே அது யாருன்றதை நான் கண்டுபிடிக்கிறேன். அது வரைக்கும் இந்த மாதிரிலாம் என்ன தொல்லை பண்ணாது அப்படின்ற மாதிரி இவர் கொஞ்சம் திட்டிடுறாரு. இது நினைச்சு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி தெரிஞ்ச அண்ணனும் கேட்கிறாரு. நடந்த விஷயத்தை பத்தி இவங்க சொல்றாங்க. இவர் ரொம்ப ஓவரா பண்றாரு. ஒரு நாள் கூட யூனிஃபார்மோட வரமாட்டாரு. இவரெல்லாம் ஒரு போலீஸா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. அப்படிலாம் சொல்லாதமா, நல்ல போலீஸ் மாதிரி தான் தெரியறாரு. அவருக்கு என்ன கஷ்டமோ தெரியல, அதை அப்பப்ப யோசிச்சு ஃபீல் பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க இருக்காங்கல்ல, அவர் இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நான் இந்த கேஸை சால்வ் பண்ணுவேன், நீங்க வேணா பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப சுஷ்மிதா இந்த ஊருக்கு வந்துடுறாங்க. ஹீரோவை மீட் பண்றாங்க. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், உள்ள வான்ற மாதிரி இவரும் வெல்கம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கேஸை பத்திலாம் இவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இறந்து போயிருக்க யாரை பத்தியும் உங்களுக்கு முழுசா தெரிய மாட்டேங்குது. இந்த சுஷ்மிதாக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிலேட்டடாவும் ஃபாரன்சிக் ரிலேட்டடாவும் நிறைய தெரியும் போல. அதுக்காக தான் இவர் வர வச்சிருக்காரு. இவர் இருக்கார்ல, நான் ரிலாக்ஸா இருக்கலான்றதுக்காக தான் கிராமத்துல போஸ்டிங்க வாங்கிட்டு வந்தேன். பார்த்தா இந்த இடத்துல எனக்கு டைட்டான வேலை வந்துருச்சு, என்னால ரிலாக்ஸாவே இருக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போது காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. யாரு என்னன்னு பாக்குறதுக்காக இவருமே போறாரு. பார்த்தா நுப்பூர் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நுப்பூர், நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இப்ப நுப்பூர் உள்ள வரும்போது இந்த சுஷ்மிதாவை பாக்குறாங்க. இவங்க யாருன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. என் ஃப்ரெண்டு, நீ வந்த விஷயத்த சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த நுப்பூரை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி ஊர் தலைவரோட வீட்டுக்கு போவாங்க. அதாவது சாப்பாடு தர மாதிரியான வேலைக்கெல்லாம் போவாங்க. அப்படி போகும்போது எனக்கு ஒரு ஃபைல் கிடைச்சது, அதே மாதிரி நிறைய போட்டோலாம் எனக்கு கிடைச்சதுன்ற மாதிரி சொல்றாங்க. எங்க காட்டுன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே போட்டோவெல்லாம் காட்டுறாங்க. இறந்து போன நிறைய பேரோட போட்டோ தான் இருக்கு. அவங்களுக்கு போலியான ஒரு பேரை கொடுத்து தான் டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ண மாதிரி இருக்கு. என்ன போலியான டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இவங்க தோண்டி எடுத்தாங்க பாத்தீங்களா, அங்கதான் முழுக்க முழுக்க எலும்பு கூட கிடைச்சிருக்கும். மத்தபடி தண்ணிலே இவங்களுக்கு உடம்போடியே கிடைச்சிருக்கும். அது மூலியமா தான் இவங்களுக்கு ஃபேஸ் எல்லாம் தெரியுது. நான் இவங்களோட பாடியெல்லாம் பார்த்தேன், அதனால தான் ஏதோ தப்பா இருக்குன்றதுக்காக உங்ககிட்ட தரத்துக்கு வந்தேன்னு சொல்லிட்டாங்க. நீ நல்ல வேலை தான் பண்ணிருக்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இது சார்ந்து பிரசிடென்ட் கிட்ட பேசணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. பிரசிடென்ட் நியூஸ் பேப்பர்லாம் படிச்சுட்டு இருக்கும் போது இவருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன விஷயம், வாங்க வாங்கன்ற மாதிரி பிரசிடென்ட் உள்ளலாம் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. உங்க வீட்டை செக் பண்றதுக்காக தான் வந்திருக்கோன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அதாவது நுப்பூர் எடுத்து தந்தாங்கன்னு தெரியக்கூடாது இல்ல, அதனால இவங்க தேடி எடுக்கிற மாதிரி ஒரு டிராமாலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, சார் அந்த ஃபைல் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது என்ன ஃபைல்ன்ற மாதிரி இவர் கண் முன்னாடி ஓபன் பண்ணி பாக்குறாரு. இவங்களோட டாக்குமெண்ட்லாம் என்ன வேற பேர் போட்ட மாதிரி இருக்குன்ற மாதிரி அவர்கிட்ட கேட்கிறாரு. டாக்குமெண்ட்டை இவங்க நல்லா அனலைஸ் பண்றாங்க. அப்பதான் நிறைய விஷயங்கள் தெரிய வருது. கடந்த 15 வருஷமா நிறைய பேர் வேலை பார்க்கறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனா வந்ததுல நிறைய பேர் திரும்பி போல. அவங்கள பத்தின எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லாம இருக்கு. பெருசா சொந்த பந்தம்னு இல்லாதவங்க இருப்பாங்கல்ல, அவங்கள குறி வச்சுதான் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க. கூட்டு வந்தவங்க சாவடிச்சிருக்காங்கன்றதுலாம் தெரிய வருது. இது சார்ந்து பிரசிடென்ட் கிட்ட பேசணும்ன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. என்ன சார் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இதெல்லாம் நான் பண்ணல, வேற யாரோ பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. வேற யாரோ பண்ணது உங்க வீட்டுல எப்படி சார் இருக்கும்? நீங்க தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கீங்க. அந்த பல்வந்துக்காக நீங்க இந்த விஷயத்த பண்ணிருக்கீங்க. ஏன் பண்ணீங்க, ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த பல்வந்த் தான் இந்த மாதிரிலாம் ரெக்கார்டை ரெடி பண்ண சொன்னா. ஏன் எதுக்குன்னு கேட்டேன், என்கிட்ட சரியா பதில் சொல்லன்ற மாதிரி சொல்றாரு. பல்வந்த் இப்ப செத்து போயிட்டாரு, அதனால இந்த மாதிரி கதை விட்டுட்டு இருக்கீங்களா? பல்வந்தோ நீங்களும் சேர்ந்து தானே இந்த விஷயத்த பண்ணிருக்கீங்க. யாருக்கு பண்ணீங்க, அந்த அண்ணாக்கு பண்ணீங்களான்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சத்தியமா இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, நான் காசுக்கு ஆசைப்பட்டு கூட இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்ககிட்ட நிறைய காசு இருக்கிறது எனக்கு தெரியும். காசுக்கு ஆசைப்பட்டு பண்ணலனா எதுக்காக பல்வந்துக்காக இந்த விஷயத்த பண்ணீங்கன்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு.
அதுக்கு இவரும் தயங்கி தயங்கி ஒரு உண்மையை சொல்றாரு. இந்த பிரசிடென்ட் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேடி கூட அஃபேர்ல இருந்திருப்பாரு. அந்த லேடிக்கு ஒரு பையன் பிறந்திருப்பான். அதுதான் பிர்ஜுவா இருக்கும். அதாவது அந்த பகுதியில வேலை பார்த்த மாதிரி பிர்ஜுன்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அதுதான் இவரோட பையனா இருக்கும். இத பத்தி பல்வந்துக்கு மட்டும் தான் தெரியும். நான் ஊர் முழுக்க இதை சொல்லிடுவேன், எனக்காக இந்த விஷயத்தை நீங்க பண்ணித்தாங்க, அப்படி இல்லைன்னா சொல்லிடுவேன்ற மாதிரி மிரட்டி இருப்பாரு. அப்படி மிரட்டினதுனால தான் இந்த விஷயத்த பண்ணி தந்தன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப அண்ணா இருக்காருல, ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. கூட இந்த மகிபாலும் வந்திருக்காரு. அண்ணாவோட சப்போர்ட்டரா தான் இந்த மகிபால் இருப்பாரு. இப்பதான் என்ன விஷயம்ன்றது தெரிய வருது. ஆக்சுவலா இந்த க்ளூ கிடைச்சோனே இந்த பிரக்யா இருக்காங்க பாத்தீங்களா, அண்ணா கிட்ட விசாரணை பண்றதுக்காக போயிருப்பாங்க. இந்த பொண்ணு நான் தான் இதுக்கு காரணம்ன்ற மாதிரி என்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்கிறா. என்ன இந்த பொண்ணு கிட்ட ஆதாரம் இருக்கு, உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. தப்பு நடந்துருச்சு, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்ற மாதிரி இவருமே அனுப்பி விடுறாரு. நீ எதுக்காக துருன்னு இந்த மாதிரி பண்ணன்ற மாதிரி உங்களை போட்டு திட்டுறாரு. கண்டிப்பா அவன் இடத்துல வேலை பார்க்கறதுக்காக தான் ஆளுங்க வந்திருப்பாங்க. நீ முன்கூட்டியே போய் விசாரணை பண்ணதுல அவன் கொஞ்சம் உஷாரா இருப்பான். இதுக்கப்புறம் என்ன கேட்காம நீ எதுவுமே பண்ணாது அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. இவங்களுமே மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நுப்பூரோட அப்பா முகேஷ் இருக்காருல, பொண்ணு ஏதாவது காசு வச்சிருக்காளா அப்படின்ற மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப நுப்பூர் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீங்க பிரக்யா கிட்ட என்னென்னமோ சொல்லி வச்சிருக்கீங்களாமே, நீங்க அந்த பத்ராவை பாத்தீங்களான்ற மாதிரிலாம் பொண்ணு கேக்குறாங்க. ஆமா, நான் பத்ராவை பார்த்தேன்னு சொல்லிட்டாரு. நீங்க குடிபோதையில இருக்கீங்கல்ல, அதனால தான் உளறிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி நுப்பூர் சொல்றாங்க. இல்ல நுப்பூர், நான் உண்மையிலேயே பார்த்தேன். அந்த பத்ரா கையில ஒரு மோதிரம் இருந்தது, அந்த மோதிரம் கீழே விழுந்தது, அதை கூட எடுத்து வச்சிருக்கன்ற மாதிரி மோதிரத்தை காட்டுறாரு. அந்த மோதிரத்தை பாக்குற நுப்பூர் லைட்டா ஷாக் ஆகுறாங்க. இந்த மோதிரத்தை யார்கிட்டயோ பார்த்திருக்காங்க போல. இவங்களுமே அதை பத்திலாம் யோசிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நுப்பூர் இருக்காங்கல்ல, மகிபாலை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. மகிபால், நம்ம ரெண்டு பேருமே வேற ஊருக்கு போயிடலாம், நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழலான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுக்கு நிறைய காசு வேணுமே, என்கிட்ட இப்ப காசெல்லாம் இல்லன்ற மாதிரி மகிபால் சொல்றாரு. காசை பத்தி நீ கவலைப்படாத, என்கிட்ட நிறைய காசு இருக்கு, எனக்கு சீக்கிரமே அந்த காசெல்லாம் கிடைச்சிரும், அது மூலியமா நம்ம போயிடலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இவன் அப்பயும் வர முடியாதுன்னு சொல்றான். நான் உன்னை லவ்லாம் பண்ணல, நீ வேற கேஸ்ட், நான் வேற கேஸ்ட், நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன்ற மாதிரி கேட்கிறான். அப்ப கேஸ்ட் பார்த்து தான் என்கிட்ட பழகிட்டு இருந்தியா, நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கும் போதெல்லாம் உனக்கு கேஸ்ட் தெரியலையான்ற மாதிரி கேட்கறாங்க. என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க, நமக்குள்ள நடக்கிறத பத்தி பிரக்யா கிட்ட சொன்ன உன்னை தொலைச்சிருவேன், முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி மிரட்டுறாரு. இவங்களும் கிளம்பிடுறாங்க. இந்த சுஷ்மிதாவை பொறுத்த வரைக்கும் ஹீரோ மேல ஒரு கண்ணு இருக்கும், அதனால தான் ஹீரோ கூப்பிட்டோனே இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. நுப்பூர் உன்னை பயங்கரமா லவ் பண்றா போல, அவ பார்த்த பார்வையை வச்சு சொல்றன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சேச்சா, அப்படிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ பிரக்யாவை போட்டு பயங்கரமா திட்டினார்ல, அதுக்காக மன்னிப்பு கேட்கிறாரு. இப்ப தோல்ல தட்டி கொடுக்கலான்ற மாதிரி தட்டி கொடுக்கறதுக்காக வராரு. அவங்க வலியில துடிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா கழுத்துல ஒரு காயம் இருக்கு. இவங்க இருக்காங்கல்ல, சுடுதண்ணி பட்டுச்சு, அதனால தான் காயம் ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவங்களோட ஃபியான்சே தான் அடிச்சிருக்கான்றது இவருக்கு நல்லா தெரியுது. அவங்கிட்ட இன்னும் எவ்வளவு நாள் தான் அடி வாங்கிட்டு இருக்க போற, தைரியமா எதிர்த்து சண்டை போடு, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. யாரோ ஒரு பர்டிகுலர் பகுதிக்கு போக மாட்டாங்கல்ல, அந்த பகுதிக்கு நுப்பூர் வராங்க. யாருக்கோ வெயிட் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல. இப்ப இவங்கள நோக்கி யாரோ வந்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப நுப்பூருக்கும் அது ஃபீல் ஆகுது. திரும்பி பாக்குறாங்க. நீ கண்டிப்பா வருவன்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி அந்த நபரை பார்த்து பேசுறாங்க. ஆனா அந்த நபர் ஓங்கி அடிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஸ்டேஷன்ல இருக்க பிரக்யாவை காட்டுறாங்க. இப்பதான் அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு தகவல் கிடைச்சதா சொல்றாரு. அதாவது அந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது நுப்பூர் இறந்து போயிட்டாளா அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்றாங்க. நுப்பூரை அந்த இடத்துல யாரோ கொடூரமா சாவடிச்சிருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த ஊர்ல ஒரு பாட்டி சுத்திட்டு இருக்காங்கல்ல, அவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல அரிசி விழுந்து கிடக்கிறத பாக்குறாங்க. எல்லாரும் அரிசின்னு ஒரு பையனை தேடிட்டு இருந்தாங்கல்ல, அவன் இந்த இடத்துல தான் மயங்கின மாதிரி கிடக்குறான். அப்படியே கட் பண்ணி நம்ம பிரக்யாவை காட்டுறாங்க. நுப்பூர் இவங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல, இழந்ததை நினைச்சு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அண்ணன் தான் இவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. நானுமே என்னோட ஒய்ஃபை இழக்கும் போது இப்படிதான் கஷ்டப்பட்டேன், நீங்க அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி ஆறுதலா 4 வார்த்தை பேசுறாரு. ஆக்சுவலா சுஷ்மிதா இருக்காங்கல்ல, பாடியை அனலைஸ் பண்ணதை வச்சு சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்பவுமே இந்த மாதிரி குகையில வேலை பார்க்கும் போது பாய்சனஸ் கேஸ்லாம் லீக் ஆக வாய்ப்பு இருக்கு. அதாவது டாக்ஸிக் கேஸ்னு சொல்லுவாங்கல்ல, அது லீக் ஆகிறதுனால கூட இறப்பு நடக்க வாய்ப்பு இருக்கு. நான் அந்த ஆங்கிள் யோசிச்சு பார்க்கணும், அதுக்கு நான் அந்த இடத்துல போய் செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, கவனமா ஒரு டீமோட போன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப இவருக்கு போன் கால் வருது. யார்கிட்ட இருந்து கால் வருதுன்னு பார்த்தா அந்த பையன் கிடைச்சதை பத்தி தான் சொல்றாங்க. இவருமே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. இவர் மட்டும் இல்ல, பிரக்யாவும் வந்திருக்காங்க. இந்த பையன் ஓகே தானான்னு கேட்கிறாரு. ஓகே தான், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் கிளம்பிடுறாரு. இப்ப இவர் இந்த பையனை பார்க்கும்போது சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாரு. நம்ம ஹீரோக்கு வேலையில எதிரிங்க இருப்பாங்கல்ல, அவங்க தான் பையனை கடத்தி வச்சிருப்பாங்க. இவரும் ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வராங்க. அவசரப்பட்டு போகாதன்னு ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா ஒய்ஃப் வேகமா பையனை காப்பாத்துறதுக்காக ஓடிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க மேல புல்லட் பட்டு இவங்க கீழே விழுந்திருப்பாங்க. அடுத்ததா பையனையும் குறி வச்சு அவன் ஷூட் பண்ணிடுறான். அவன் எங்க இருந்து ஷூட் பண்றான்றத கண்டுபிடிக்க முடியல. ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்கல்ல, அதை பார்த்து இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. நுப்பூர் இறந்து போயிட்டாங்கல்ல, அதை நினைச்சு முகேஷ் ரொம்ப சோகத்துல இருக்காரு. என் பொண்ணு திரும்பி வர
சொல்லுமா, இதுக்கப்புறம் நான் குடிக்க கூட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சோகமா பேசிட்டு இருக்காரு. நுப்பருக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. தெரியலமா, நுப்பர் கிட்ட நான் ஒரு விஷயத்த சொன்னேன், அது தெரிஞ்சோட வேகமா கிளம்பி போனா அப்படின்ற மாதிரி அப்பா விஷயத்த சொல்லிட்டாரு. அதாவது கில்லரோட மோதிரம் கையில இருந்து கீழே விழுந்திருக்கும், அதை என்னோட பொண்ணு கிட்ட காமிச்சேன், அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கிளம்பி போனா அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அந்த மோதிரத்து மூலியமா அவளுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு போலன்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப கவிதா வீட்டுல சோகமா இருக்காங்க. இவங்களோட சொந்தக்காரங்க போட்டோ எல்லாம் ஒரு ஆல்பத்துல இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, இப்ப அம்மா போட்டோவையும் இவங்க சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு பிர்ஜு வராரு. வந்த பிர்ஜு அந்த பையன் கடஸ்டான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப பிரக்யா இருக்காங்கல்ல, மகிபால பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அப்ப கூட நுப்பூர் போட்டோவை பார்த்த மாதிரி சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப மகிபால் இந்த இடத்துக்கு வந்துடுறான். என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் கேட்கிறான். நமக்குள்ள கல்யாணம் நடக்க வேணாம், நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன திடீர்னு ஸ்டாப் பண்ணலாம்னு சொல்ற? யார் உன்னோட மனசை மாத்துனது? அந்த போலீஸ் தானே உன்னோட மனசை மாத்துனா, எனக்கு நல்லா தெரியும்ன்ற மாதிரி இவன் சொல்றான். நீ பிரசிடென்ட் வீட்ல இருந்து அவன் கூட சேர்ந்து தானே போன அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். ஆக்சுவலா சேர்ந்து போனதை யாரோ பார்த்த மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, இவன் தான் பார்த்திருப்பான். அவன் தானே காரணம் சொல்லுன்ற மாதிரிலாம் கோவமா கேட்கிறான். அவன் காரணம் கிடையாது, நீ தான் காரணம். எப்ப பாரு என்ன அபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது, நம்ம கல்யாணத்தை நிறுத்திடலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓஹோ, நான் கோவப்படுறது தான் உனக்கு பிரச்சனையா? இதுக்கப்புறம் சத்தியமா உன் மேல நான் கோவமே பட மாட்டேன், நமக்குள்ள கண்டிப்பா கல்யாணம் நடக்கணும்ன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். சரின்ற மாதிரி இவங்களுமே ஓரளவுக்கு ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பிர்ஜு கவிதா ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஹர்ஷ பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அவன் ரெஸ்ட் எடுக்கணும், நீங்க வெளியே போய் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி அங்க இருக்க நர்ஸ் சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஜன்னல் பக்கமா பார்த்துட்டு இருந்த ஹீரோ இருக்காருல்ல, இவங்களை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. நான் என்னோட பையனை இழந்துட்டேன், ஹர்ஷ என்கிட்ட தந்துடுறீங்களா, நான் சொந்த பையன் மாதிரி வளர்க்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு தரதுல பெருசா விருப்பம் இல்ல. பிர்ஜு இருக்காருல, இப்ப அவனுக்கு அப்பா தேவைப்படுறதை விட அம்மா தான் தேவையா இருக்காங்க, அதனால நாங்களே பாத்துக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஹீரோவா இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. சுஷ்மிதாவை பொறுத்த வரைக்கும் 9வது நம்பர் குகைக்கு மட்டும் போக மாட்டாங்க, எல்லா குகைக்கும் போறாங்க. டாக்ஸிக் கேஸ் இவங்களை தாக்கிடக்கூடாது இல்ல, சேஃப்டி எக்யூப்மெண்ட் எல்லாமே போட்டு தான் போறாங்க. அங்க ஏதாவது சாம்பிள் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அந்த சாம்பிள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பிரக்யா இருக்காங்கல்ல, மகிபால பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அப்பதான் அவன் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிருப்பான். எனக்கு துண்டு எடுத்து தொடச்சு மட்டும் வெறியான்ற மாதிரி கேட்கிறான். இவங்களுமே சரின்ற மாதிரி துண்டு எடுத்து துடைக்கலாம்னு நினைக்கிறாங்க. இவங்க துண்டு எடுத்ததுக்கு அப்புறம் தான் வேற ஒண்ண பாக்குறாங்க. பார்த்தவங்க செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா நுப்பூரு மேல ஷால் மாதிரி ஒண்ணு போடுவாங்கல்ல, அந்த ஷால் தான் இங்க இருக்கு. இந்த ஷால் எப்படி இங்க வந்தது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இது எப்படி இங்க வந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதுவா, நான் உனக்காக தான் வாங்கினேன்ற மாதிரி மகிபாலு சமாளிச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலா கடைசியா நுப்பூர் கிளம்பி போகும்போது எடுக்காம போயிருப்பாங்க. நீ போய் சொல்லாத மகிபால், இந்த ஊருக்குள்ளேயே இந்த Dress நுப்பூர் கிட்ட மட்டும் தான் இருக்கு, நுப்பூரை நீ தான் ஏதோ பண்ணிருக்க, உண்மையை சொல்லு, என்ன பண்ணன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இவன் சொல்றான். நுப்பூரும் நானும் பழக்கத்துல இருந்தோம், அப்படி அவ வரும்போது தான் விட்டுட்டு போனா, தேவையில்லாம அவ செத்து போனதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்குன்ற மாதிரிலாம் நீ லிங்க் பண்றதுக்கு ட்ரை பண்ணாத, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்கான். இவங்களுமே கிளம்புற மாதிரி பாவலா பண்றாங்க. ஆனா ஒரு பாட்டில வச்சு இவன் மண்டையிலேயே ஒரு போடு போடுறாங்க. இவன் மயங்கி விழுந்துடுறான்ல, இவங்களுமே கட்டிலோட சேர்த்த மாதிரி கட்டி வச்சிடுறாங்க. என்ன விடு விடுன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். இவங்களுமே மெயின் பாயிண்ட்ல எல்லாம் எட்டி மிதிக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. இவன் தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிடலாம்னு நினைக்கிறான். அவ கடைசியா வரும்போது நிறைய பணம் கிடைக்கும், நம்ம வெளியூருக்கு போயிடலான்ற மாதிரி சொன்னா, இவ்வளவுதான் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இவன் சொல்றான். நிறைய காசு கிடைக்குமா, எப்படி அவளுக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மகிபாலு காயத்தோட ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்கான். இங்க இருக்கவர என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. உங்க ஸ்டேஷன் எஸ்ஐ தான் அடிச்சிருக்கா, கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் ஹீரோவா கவனிக்கிறாரு. இவன் கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுக்காதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோ இந்த மாதிரி பேசுறதுனால அவன் டென்ஷன் ஆயிடுறான். ஓஹோ, அவளுக்கு நீ தான் சுவிட்ச் மாதிரி செயல்பட்டு இருக்கியா, இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுதுன்ற மாதிரி சொல்றான். ஆமாண்டா, அப்படிதான் செயல்பட்டு இருக்கன்னு வச்சுக்கோ, உன்ன மாதிரி ஆளுங்களை எல்லாம் இப்படிதான் ட்ரீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. உன்னை கவனிச்சுக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி மகிபாலம் வார்னிங் கொடுத்துட்டு கிளம்புறான். சுஷ்மிதா டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க பாத்தீங்களா, அதுக்கான ரிசல்ட் வந்துருது. இப்ப ஹீரோ இருக்கார்ல, நீ போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டுவான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பிரக்யாவும் டீமும் சேர்ந்த மாதிரி இந்த அண்ணாவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. விசாரணை பண்ணோம், ஸ்டேஷனுக்கு வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. எப்பவுமே குகையில வேலை பார்க்க விடுறோம்னா சேஃப்டி எக்யூப்மெண்ட் எல்லாமே தரணும், அப்பதான் அவங்க நல்லபடியா வேலை பார்த்துட்டு வர முடியும். ஏன்னா சில இடத்துல இருந்து டாக்ஸிக் கேஸ் எல்லாம் வரும், அதை பத்தி எல்லாம் இந்த அண்ணா கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டாரு. அதுக்கு செலவு பண்ணா லாபம் எல்லாம் ரொம்ப அடி வாங்கும். அதே மாதிரி நிறைய பேர் வேலைக்கும் தேவை, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. பல்வந்த் கிட்ட ஒரு டீல போட்டிருப்பாரு. பல்வந்த் கிட்ட இந்த மாதிரி போலியான அடையாளத்துல கூட்டுவான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கு பிரசிடென்ட் எப்படியாவது கரெக்ட் பண்ணுன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. பல்வந்த் தான் கரெக்ட் பண்ற எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டான்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. பல்வந்துக்கு பெரிய கமிஷன் தருவேன், நாளுக்கு நாள் கமிஷனை ரொம்ப அதிகமா கேட்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. 20 வருஷத்துக்கு மேல இந்த விஷயத்தை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து சாகலாம் செய்வாங்கல்ல, அவங்க செத்ததை யார்கிட்டயும் சொல்லாம இவங்களே டிஸ்போஸ் பண்ற வேலை எல்லாம் பண்ணிருவாங்க.
9வது நம்பர் குகையில மட்டும் அது நடக்கும்னு சொல்ல முடியாது, வேற சில குகையிலயும் நடக்கும். அதாவது கொஞ்சம் கஷ்டமான குகையில அதெல்லாம் நடக்கும். இவர்கிட்ட ராக்கான்னு ஒருத்தன் வேலை பார்த்தான் பாத்தீங்களா, அவன் மூலியமா தான் டிஸ்போஸ் பண்ற வேலை எல்லாத்தையும் இவர் பண்ணிருப்பாரு. இப்ப இவர் சொல்லும் போது 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. பல்வந்த் இந்த டைம்ல இருந்து தான் இவருக்காக வேலை பார்த்திருக்காரு. பல்வந்த் கிட்ட இவருமே அடுத்த வாட்டி இன்னும் நிறைய பேரை கூட்டுவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பல்வந்த் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. என்ன ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க, உனக்கு நிறைய காசு தரேன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. சரி, நான் எப்படியாவது ஆளுங்களை பிடிக்கிறேன், எல்லாரையும் சமாளிச்சு கொண்டு வரது எனக்கு கஷ்டமா இருக்கு, இன்னும் நீங்க பேசினதை விட அதிக காசு தாங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சரி தரன்ற மாதிரி இந்த அண்ணாவும் ஏத்துக்கிறாரு. பல்வந்த் ரொம்ப நாளா கமிஷன் அதிகமா கேட்டுக்கிட்டே இருந்தார்ல, அதனால தான் பல்வந்தோட கதையை முடிச்சிட்டீங்களான்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. எது பல்வந்த் கதையை நான் முடிச்சனா, அப்படிலாம் கிடையாதுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆனா பல்வந்த் நிறைய காசு கேட்கறதுனால மேனேஜர் இவருக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாரு, இவர் கூட கொலை பண்ணிருக்கலாம், நமக்கு இன்னும் கிளியரா தெரியல. இவர் கடைசி வரைக்கும் பல்வந்த் நான் எதுவுமே பண்ணல, அவன் ஃபேமிலியை நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டாரு. இவரை கூட்டு போங்கன்ற மாதிரி இவரை அனுப்பி வச்சிடுறாரு. அவங்களாம் செத்து போனதுக்கு என்ன காரணம்ன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா இந்த பல்வந்த் ஃபேமிலியோட சாவறதுக்கு யாரு காரணம், இதுக்கு பின்னாடி வேற யாராவது இருப்பாங்களான்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி 30 வேற செத்து போயிருக்கா, 30 யாரு சாவடிச்சிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து பிரக்யாக்கு போன் கால் வருது, ஒரு தகவல் கிடைக்குது. அர்ஷன்ற பையன் ஹாஸ்பிட்டல்ல இருந்தான்ல, அங்க இருந்து அவன் மிஸ் ஆயிருக்கான். இதுதான் ஃபைனல் எபிசோடா இருக்கும். ஹீரோவோட ஒய்ஃபும் பையனும் இறந்து போயிட்டாங்க பாத்தீங்களா, அந்த கில்ட்னால தான் இவர் சரியா யூனிஃபார்ம்லாம் போடாம இருப்பாரு. இன்னைக்கு யூனிஃபார்ம் போடலாம்னு முடிவு பண்றாரு. இப்ப யூனிஃபார்ம் போட்டு ஸ்டேஷனுக்கு வராரு. இப்ப எல்லாருமே என்ன சார் யூனிஃபார்ம் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. மேற்கொண்டு சில விஷயங்களை சொல்றதுக்காக சுஷ்மிதா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. சுஷ்மிதா என்ன சொல்றாங்கன்னா, பல்வந்த் ஃபேமிலியோட சாவுக்கு அந்த பாய்சனஸ் கேஸ் காரணம் கிடையாது, உண்மையான பாய்சன் தான் காரணம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே சமயம் அந்த ராக்காவும் பாய்சன் கொடுத்து தான் இறந்து போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ராக்கா கூட 2 பேர் இறந்து போனாங்களே, அவங்களுமே பாய்சன் சாப்பிட்டு தான் இறந்து போனாங்களா, இல்ல பாய்சனஸ் கேஸ்னால இறந்து போனாங்களா, அவங்களுக்கு எப்படி அந்த பேய் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்களுமே அதுக்கான காரணத்தை சொல்றாங்க. அவங்க அந்த டாக்ஸிக் கேஸ்னால தான் இறந்து போயிருக்காங்க. அந்த டாக்ஸிக் கேஸ் நம்ம சுவாசிச்சிட்டோம்னா ஹாலுசினேஷன் ப்ராப்ளம்லாம் வரும், எல்லாருமே இந்த இடத்துல ஒரு பேய் இருக்குன்ற மாதிரி நம்பிட்டு இருந்திருக்காங்க. அந்த பார்வையில பார்த்தனால தான் அந்த இடத்துல அவங்களுக்கு பேய்லாம் தெரிஞ்சிருக்கு. மத்தபடி பேய்லாம் அவங்க 2 பேரை சாவடிக்கல, அவங்களே தான் செத்துருக்காங்க. உள்ள போன ராக்கா அந்த டாக்ஸிக் கேஸை சுவாசிக்கிறதுக்கு முன்னாடியே வெளியே ஓடி வந்திருக்கான். வெளியே வந்தவனை யாரோ விஷம் கொடுத்து சாவடிச்சிருக்காங்க. டாக்ஸிக் கேஸுக்கும் அவன் சாவுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப ராக்காவை மட்டும் யாரு சாவடிச்சிருப்பா, யார் எப்படி சாவடிச்சிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. நுப்பூரோட சாவுல பிரக்யா சில விஷயங்களை கண்டுபிடிச்சாங்கல்ல, அதை பத்தி இப்பதான் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நுப்பூரோட அப்பா வந்து நுப்பூர் கிட்ட ஒரு மோதிரத்தை தந்திருப்பாரு, அவன் தான் அந்த மோதிரத்தை கீழே விட்டான்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சிசிடிவில அவன் லாங்ல இருந்து தெரிஞ்சதுனால அவன் உருவம் இவங்களுக்கு சரியா தெரிஞ்சிருக்காது. ஆனா அப்பா நேர்ல பார்த்தார்ல, அவன் செம்ம ஹைட்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா மகிபால செம்ம ஹைட்டா இருப்பான். மகிபால அடிச்சு விசாரிச்சா என்னன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. உண்மையை சொல்லு, நீ தானே பண்ணன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சத்தியமா நான் இந்த விஷயத்த பண்ணல, என்ன மாட்டி விடுறதுக்கு பாக்குறீங்களா, உங்க பிளான் எனக்கு புரியுதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்பா இந்த இடத்துக்கு வராரு. நான் பார்த்தவன் இப்படி இல்ல, அவன் கொஞ்சம் ஒல்லியா இருந்தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவனை விட ஒல்லின்ற மாதிரி சொல்றாரு. கையெல்லாம் நீல நீளமா இருந்ததுன்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் பிர்ஜு கவிதாவை நமக்கு காட்டுறாங்க. இந்த பையனை என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பிர்ஜு கேக்குறாரு. ஆக்சுவலா அந்த அர்ஷன்ற பையனை இவங்க தான் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல காணாம போன பையனை இவங்க தான் லாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. இப்ப கவிதா இருக்காங்கல்ல, இவனையும் சாவடிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. சின்ன பையன் வேணா கவிதான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இல்ல இவனையும் சாவடிச்சாதான் எல்லாம் கம்ப்ளீட் ஆகும், கண்டிப்பா சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கவிதா இவ்வளவு சொல்றதுனால சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. நீங்க உட்காருங்க, நான் உங்களை ரெடி பண்றேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப இவருமே அங்க இருக்க சேர்ல உட்காந்துடுறாரு. இப்ப கவிதா இருக்காங்க பாத்தீங்களா, சாம்பல்லாம் எடுத்து இவர் மேல பூசி விட்டுட்டு இருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் கோணி பையில ஒரு Dress மாதிரி தான் போட்டிருக்காரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பத்ரானி இவர் தான் நடிச்சிட்டு இருக்காரு, இவர் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிய வருது. ஆக மொத்தத்துல இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க போல. இப்ப இவர் இருக்கார்ல, இந்த பையனை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. பிரக்யா ஏற்கனவே ஒரு ஆல்பத்தை பார்த்த மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, இவர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் அந்த ஆல்பத்தை எடுத்து பாக்குறாங்க. அந்த ஆல்பத்துல இவங்க சாவடிச்சவங்க எல்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க. அதாவது பல்வந்த சாவடிச்சதுலாம் இவங்களா தான் இருப்பாங்க, அடிச்சு வச்சிருக்காங்க. அதுல இந்த பையனையும் நம்ம அடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பத்தி யாரோ கதவை தட்டுறாங்க. யாரா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க கதவை திறக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு பிர்ஜுவை காட்டுறாங்க. பிர்ஜு அந்த மைனிங் பகுதிக்கு வந்துடுறாரு. கழுத்தை நெரிச்சு இந்த பையன் கதையை முடிக்கலாம்னு நினைக்கிறாரு. இவருக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. அதுக்குள்ள போலீஸுங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ தான் வந்திருக்காரு. வந்த ஹீரோவும் ஒழுங்கா நில்லுன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா பிர்ஜு தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்றான். ஓடாத, ஏற்கனவே உன்னோட காதலியை புடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப கவிதாவை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துறாங்க. நீ ஓட பார்த்தனா கவிதாவை சாவடிச்சிருவோன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காங்க.
கவிதா மாட்டிக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா இவர் இருக்கார்ல, கவிதாவை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி வேகமா இவங்களுக்கு பக்கத்துல ஓடி வந்துட்டு இருக்காரு. உண்மையில அது கவிதா கிடையாது, சுஷ்மிதாவா தான் இருப்பாங்க. இவங்க கவிதாவை பிடிச்சது உண்மைதான். ஆனா கவிதாவை கன் பாயிண்ட்ல வச்சிருக்க மாட்டாங்க, காருக்குள்ள தான் உட்கார வச்சிருப்பாங்க. இப்பதான் அதெல்லாம் இவருக்கு புரிய ஆரம்பிக்குது. இவனா இருக்க தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹீரோ கெஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. எப்படின்றது உங்களுக்கு போக போக புரியும். அப்படி வந்தவர் பிர்ஜு எங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சேர்ல சாம்பல்லாம் ஒட்டிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. நம்ம நினைச்சது சரிதான், பிர்ஜு அந்த குழந்தைய கூட்டி எங்கேயோ போயிருக்கான், கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி தான் இந்த இடத்துக்கு வந்து இவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. நல்ல வேலையா அந்த பையனுக்கு எந்த பிரச்சனையும் வரல, அந்த பையனை காப்பாத்திடுறாங்க. இப்ப இவங்க 2 பேர்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணீங்க, ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா பல்வந்த காலி பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. அன்னைக்கு பர்த்டே பார்ட்டி நடந்தது பாத்தீங்களா, ஈவினிங் டைம் எல்லாருக்குமே இவங்க ஜூஸ்லாம் ரெடி பண்ணி தந்திருப்பாங்க. அந்த ஜூஸ்ல தான் இவங்க விஷத்தெல்லாம் கலந்திருப்பாங்க. எல்லாருமே மயங்கி விழுந்ததை இந்த சின்ன பையன் பார்த்திருப்பான். இவங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்கன்ற மாதிரி பயந்து அங்க இருந்து ஓடி இருப்பான். இவங்க இருக்காங்கல்ல 3 பேரோட பாடியை அந்த மைனுக்கு பக்கத்துல போட்டுடலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அந்த லேடியோட பாடியை மட்டும் வீட்லயே போடலான்ற மாதிரி அந்த மருமகளோட பாடியை வீட்டுல போட்டிருப்பாங்க. போலீஸை குழப்பறதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாங்க. இவங்கள பேய் துரத்துச்சு அப்படின்ற மாதிரி டிராமாலாம் கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த பையன் எல்லாத்தையும் பார்த்துட்டான்னு இவங்களுக்கு தெரியுதுல்ல, அந்த பையனை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. இந்த பிர்ஜு இருக்கான்ல, சிசிடிவிக்கு பக்கத்துல நடந்து போக கூடாதுன்றதுக்காக வேணும்ட்டே லாங்ல தான் நடந்து போயிருப்பான். பேய் மாதிரி நடந்து போயிருப்பான். எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் இவன் பண்ணியிருப்பான். பல்வந்தியும் ஃபேமிலியும் எதுக்கு சாவடிக்கணும்னு நினைச்சீங்கன்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. அதுக்கு பிர்ஜு இருக்கான்ல, கவிதாக்காக தான் இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி சொல்றான். எதுக்காகன்றத தெளிவா நமக்கு காட்டுறாங்க. கவிதாவோட அப்பா இருக்கார்ல, மிஸ்ஸிங் ஆயிருப்பாரு. மிஸ்ஸிங் ஆகி 1 வருஷம் ஆயிருச்சு, அவரை கண்டுபிடிக்கவே முடியல. இந்த மாதிரி சமயத்துல தான் அண்ணாவும் எவ்வளவு காசுனாலும் தரேன், எனக்கு ஆளுங்க வேணும்ன்ற மாதிரி பேசிட்டு போயிருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் பல்வந்தோட தங்கச்சி கவனிச்சிருப்பாங்க. என்ன அண்ணன் கிட்ட ஆளெல்லாம் கேட்டுட்டு போறாங்கன்ற மாதிரி இவங்க செக் பண்ணிருப்பாங்க. அப்படி செக் பண்ணும்போது இவங்க ஹஸ்பண்ட கூட இவர் அங்கதான் கூட்டு போயிருக்காருன்னு தெரிய வருது. தங்கச்சி ஹஸ்பண்டுக்கு வேலை கிடைக்கும்ன்றதுக்காக தான் இவர் கூட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அது ஆபத்தான பகுதின்றது இவருக்கு தெரிய வந்திருக்கும். தங்கச்சி கிட்ட காணாம போயிட்டதை இவர் நம்ப வச்சிருப்பாரு. இவர் நிறைய பேரை சாவடிக்கிறதுக்காக கூட்டு வராரு அப்படின்றது தங்கச்சிக்கு தெரிஞ்சிருச்சுல, இதை நான் வெளியே சொல்லுவேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தங்கச்சி உயிரோட இருந்தா பிரச்சனை அப்படின்றது பல்வந்துக்கு தெரியுது. ராக்கா கதையை முடிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ராக்கா இருக்கான்ல, கத்தியை வச்சு குத்தி இவங்க கதையை முடிச்சிடுறான். இந்த டைம் கவிதா சின்ன பொண்ணா இருப்பாங்க. கவிதாக்கு அம்மா இறந்து போனதை பத்தி எல்லாம் தெரியாது. அம்மாவும் மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த மாமா நம்ப வச்சிருப்பாரு. அம்மா ஒரு இடத்துல புதைக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணிருப்பாங்க. அந்த டைம் பிர்ஜு சின்ன பையனா இருப்பாரு. ராக்கா இருக்கான்ல, இந்த ஷூட் பண்ணி பிராக்டிஸ் எடு அப்படின்ற மாதிரி கண்ணை வச்சு அம்மாவை ஷூட்லாம் பண்ண வைக்கிறான். இவனுமே பயந்து பயந்து ஷூட்லாம் பண்ணிருப்பான். அப்படியே காலங்கள் ஓடுது. இவங்க 2 பேருமே ஓரளவுக்கு வளர ஆரம்பிச்சிடுறாங்க. இவர் இருக்கார்ல, கவிதா கிட்ட உண்மையை சொல்லலான்ற மாதிரி உன்னோட அம்மாவை இங்கதான் புதைச்சாங்கன்ற மாதிரி உண்மையை சொல்லிட்டாரு. இதனால கவிதாக்கு மாமா மேல கோவம் வருது, பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. எதுக்காக சம்பந்தமே இல்லாம நுப்புரை கொலை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கான காரணத்தையும் இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா நுப்புரு அந்த ரிங்கை இவர் கையில தான் பார்த்திருப்பாங்க போல. தெரிஞ்சோனே இந்த இடத்துக்கு நேரா வந்துடுறாங்க. என்ன நுப்புரு அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. நீங்க தான் நடக்கிற கொலையெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும், பத்ராவா நீங்க தான் நடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், என்ன பேசிட்டு இருக்க அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு பிர்ஜு சொல்றாரு. நடிக்காதீங்க, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நீங்க ஏன் பண்றீங்க, எதுக்கு பண்றீங்கன்றது எனக்கு தேவையில்லை, எனக்கு வேண்டியதெல்லாம் காசு தான், எனக்கு நிறைய காசு வேணும், இந்த இடத்துல வந்து காசை தரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மைனிங் ஏரியால யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, இவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நீ வருவன்றது எனக்கு தெரியும், காசு எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா இவர் ஆயுதத்தை வச்சு கொடூரமா இவங்க கதையை முடிச்சிருப்பாரு. இவருக்கு சாவடிக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. நான் எப்படியாவது அவகிட்ட பேசுற விதத்துல பேசி ப்ராப்ளத்தை சால்வ் பண்றேன், கம்மி காசை வச்சே முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா பக்கத்துல இருக்க கவிதா இருக்காங்கல்ல, இல்ல இல்ல பிரச்சனை சாவடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே கவிதா தான் சாமர்த்தியமா இவரை பண்ண வச்சிருப்பாங்க. ஆனா பிரசன்ட்ல கவிதா இருக்காங்கல்ல, இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, எல்லாமே இவன் தான் பண்ணான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்டு இவர் ஷாக் ஆகுறாரு. அப்ப கூட கவிதாவை விட்டு தரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆமா எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன், நான் மட்டும் தான் காரணம்ன்ற மாதிரி சொல்றான். இவன் உன்னை ஏமாத்த பாக்குறாடா, புரிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. அப்ப கூட இவன் ஏத்துக்க மாட்டான். நான் மட்டும் தான் இந்த விஷயத்த பண்ணேன், கவிதாக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, நான் எங்கனாலும் வந்து சொல்லுவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ எப்படி கண்டுபிடிச்சாருன்றத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல வச்சு பிர்ஜுவை பார்த்தாரு பாத்தீங்களா, அப்ப விரல நோட் பண்ணிருப்பாரு. ரிங்க ரொம்ப நாள் போட்டுட்டு கலட்டினா ஒரு மாதிரி தடயம் தெரியும்ல, அந்த விஷயத்தை பார்த்திருப்பாரு. அப்பா சொன்ன கதையோட சிங்க் பண்ணி பார்க்கும்போது இவனோட ரிங்கு தான் மிஸ் ஆயிருக்குன்றத புரிஞ்சிருப்பாரு. இந்த கேஸ் முடிச்சோன்னா இவரும் சிட்டிக்கு போலான்னு முடிவு பண்ணிருப்பாரு. நான் சிட்டிக்கு கிளம்ப போறேன்ற மாதிரி பிரக்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த கேஸ்ல இவங்களால பிர்ஜுவை மட்டும் தான் பிடிச்சிருக்க முடிஞ்சிருக்கும், அவங்களை எதுவுமே பண்ணிருக்க முடியாது. அதை நினைச்சு இவங்க 2 பேருமே லைட்டா ஃபீல் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவருமே கிளம்புறதுக்கு தயாராகிறாரு. அப்படி கிளம்பும் போது அந்த பையன்
அர்ஷியும் கூட்டு போலான்னு நினைக்கிறாரு. ஏற்கனவே கிளம்பி போன சுஷ்மிதா இருக்காங்கல்ல, இவருக்காக ஒரு லெட்டரை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அசிஸ்டன்ட் தான் அந்த லெட்டரை தராரு. இவருமே என்னன்னு பாக்கலான்ற மாதிரி பாக்குறாரு. சுஷ்மிதாக்கு இவரை பிடிச்சிருக்கும். புதுசா நம்ம ஒரு லைஃப் ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இவருமே அதை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றாரு. இப்ப இந்த பையனை கூட்டு போறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இந்த பையன் இப்ப ஆக்டிவ் ஆயிடுறான். இவர்கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டே கிளம்ப ஆரம்பிக்கிறான். இப்ப மைனிங் ஏரியால இந்த கவிதா இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆல்பம்ல சாவடிச்ச எல்லாரையும் அடிச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா. ஏற்கனவே இவங்க பிர்ஜு போட்டோவையும் அடிச்சு வச்சிருக்காங்கன்றது தெரிய வருது. அந்த போட்டோவெல்லாம் எடுத்து இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப வேற சில போட்டோ கீழே விழுது. அந்த போட்டோவெல்லாம் எடுத்து பார்க்குற இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அதுல இவங்க போட்டோவையே இவங்க அடிச்சு வச்சிருக்காங்கன்றது தெரிய வருது. என்ன நம்ம போட்டோவையே நம்ம அடிச்சு வச்சிருக்கோன்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சீன் மூலியமா என்ன சொல்ல வராங்கன்றது தெளிவா தெரியல. இப்ப கேமராவை பார்த்து இவங்க கொஞ்சம் வியர்டா சிரிக்கிறாங்க. இதோடயே இந்த சீரிஸோட கதையை முடிச்சிடுறாங்க. எண்டிங்க கொஞ்சம் வித்தியாசமா முடிக்கிறதுக்காக தான் இப்படி முடிச்சிருக்காங்க போல. கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.